ஜாக்கெட்டு, சுடிதாரு, சேலை இதெல்லாம் வாங்கலை அப்படின்னா நாங்கள் அதை பாதி விலைக்கு விற்று விடுவோம். 6 மாதம் 3 மாதம் டைம் போடாதீர்கள். உடனே வாங்கினால் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இல்லை என்றால் நாங்கள் சேல்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்துக்குங்க. மரியாதையாக சட்டை கொடுத்தோன்னா வாங்கிட்டு போயிருங்க. நாங்கள் தச்சக்குழிலாம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு செலவில். நீங்கள் வாட்டில் வருஷ கணக்காக போடுறது. 2 வருஷம் செஞ்சு என் சட்டையை காணான்னு வந்தால் நாங்கள் எங்கே எந்த புதரில் போய் தேடுறது? தூக்கி ஆற்றுக்களை ஓட்டுருவோம். யார் சட்டை இங்கே வாங்காமல் போட்டுக்கல வாங்கிட்டு போயிருங்க. எலி கூட்டம் பெருகி போச்சு, அடிச்சு போடும் எலி. பார்த்துக்குங்க. ஆமாம், பொங்கலுக்கு சுத்தம் பண்ணி பெயிண்ட்லாம் அடிப்போம். அப்போ நாங்கள் எத்தனை எலி அடிச்சு கிடக்கோ தெரியல. அதனால உங்கள் சட்டையெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருங்கம்மா. இந்த அழகா இருக்குல்ல இந்த பப்பு கை. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க இந்த மாதிரி சேலை துணியை கட் பண்ணி பப்புக்கு வச்சு இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நம்மளோட ஐடியாவே. பப்பு மட்டும்தான் கேட்டாங்க. அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரவுண்ட் நியூவா இருக்கு. நம்ம இப்போ எப்பவுமே நியூ மாடல் தானே, அதானே. ஏதோ சிம்பிளா அழகா இருக்குல்ல. கையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சிருவோமா மணியக்காவுக்கு? நான் எந்த காலத்துல எல்லாம் போட்டேன் கருமா அப்படிதான். சம்பந்தம் பண்ண காலத்துல 10 வை போடுறாங்க. 10 வை எம்ஜிஆரே போட்டிருக்காரு. ஏல அவன் நூலே ஓடலல. நூலே அந்திருச்சு ரொம்ப நேரம். கண்ணாடிக்காரம்மா நூல் வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. எப்படி தைக்கிறாங்க மட்டும் பாருங்க. நம்ம கடையில 3000 கண்ணாடி வாங்கிட்டு வந்தீங்க. 3000 கண்ணாடி நல்லா வேலை செய்யுது. சூப்பரா வேலை செய்யுது. நூல் இல்லாத கூட இருக்கிற மாதிரி காமிக்குது. அதையும் தைக்கிறாங்க. அந்த கண்ணாடி எந்த கடையில வாங்குனீன்னு சொல்லுங்க, நானும் அந்த கடையில போய் வாங்குறேன். நானும் கண்ணாடி போடல. உண்மையிலே எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு உண்மையிலே தெரியல எனக்கு. நானு அதுவும் நீங்க வாங்கின கடையில தான் நானும் வாங்கணும். அப்பதான் சூப்பரா தைக்கலாம். வாங்கி தெரியல, உங்க செலவுலயே வாங்கிட்டாங்க. செம்மையா இருக்குல்ல, யூனிக்கா இருக்கு வர டிசைன். பாசி எல்லாம் அதே மாதிரி புதுவுக்கு வச்சிருக்கோம் பாரு. நல்லா இருக்குல்ல, லுக்கா இருக்கு. லுக்கா இருக்கா? இது மாதிரிதான் இனிமே நம்ம தைக்க போறோம் டிசைனே. ஆனா எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த பப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வாங்குறவன் என்ன சொல்றானோ அவன் என்ன குறை சொல்றானோ தெரியல. ஏன்னா நம்ம காசு கேட்ட உடனே அந்த சட்டையில என்னடா குறை சொல்றது, அந்த காசை குறைக்கிறதுதானே இருக்காங்க. படுவாய் பயலுக. நமக்கு தைக்கிறது திருப்தி, அவனுக்கு குறைக்கிறதுல திருப்தி. காசு குறைக்கிறதுல திருப்தி. சரி, ஏதாவது இருந்துட்டு போட்டோம். எடுத்துட்டு போங்க, நல்லா இருக்கு. உங்க கூட வர்றேன்னு சொல்லுதுல அந்த சேலை. இந்தா அழகா இருக்காரு. முந்திலாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. அது வேணாம் போங்க. நீங்க எடுத்த சேலையே நல்லாவே கொண்டு போங்க. சும்மாலாம் என் சேலை வராது, காசு கொடுத்தாலே வரும். இந்த பாருங்க அழகான கலரு. சூப்பர் கலர், சூப்பரா இருக்கு பாருங்க. அது லேவெண்டர் கலர். சரி சரி, எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. இதுலயே ஹைலைட்டே இந்த பார்டர் தான்மா. வரி வரியா இருக்கா, இந்த பார்டர் தான் ஹைலைட்டே சேலைக்கு. சூப்பரா இருக்கா? இதுக்கு முந்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் முந்தி. நல்லா இருக்கா? ப்ளவுஸ் பாப்போமா? பார்க்கலாம். ஊஞ்சி இருக்காங்களா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சட்டைன்னு சொல்லக்கூடாது, ஜாக்கெட்டு பிளவுஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இனிமே அது வர மாட்டேங்குது, சட்டதே வருது. நம்ம லாங்குவேஜே வேற. ஓகே, ப்ளவுஸ வாங்க வரமாட்டேன் நம்ம தச்சு வச்சிருந்தோம்னா. ஆனா எவனுக்கு நம்ம தைக்காம கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், அவன் கரெக்டா வந்து என் ஜாக்கெட்டை தைக்கலையா என் சட்டையை தைக்கலையான்னு போட்டு பாடா படுத்துவேன். இதே பொழப்பா போச்சு. 50 பேருக்கு நம்மளும் சரி தைக்கலைன்னு எடுத்து போட்டு தப்பா
அது முன்னாடி வந்தாலும் தூக்கி பைய தப்புன்னு போடுவான். நம்ம மேலே அதுக்கு மேலே தப்பு, அவன் மேலே அதுக்கு மேலே தப்பு. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. மணியக்கா, என்னம்மா 3 கட்டப்பை வாங்காமல் அப்படியே இருக்கே, அதை என்ன பண்ணுறது? ஏது சட்டையெல்லாம் வாங்கிட்டு போகாமல் சேலை சட்டை இருக்கே அதையா? ஆமாம், அதே தான். வாங்கிட்டே போகலையா? வாங்கிட்டே போகலையே. இப்போ பாரு, என்ன செய்ய போறீங்க? எடுக்கிற வீடியோ ஸ்டார்ட் பண்ற, நான் சொல்றத அப்படியே எடுக்கிற. ஓகேவா? ஓகே, எடுத்துட்டு வா. போனேன் இந்த எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் முன்னாடி சேலை சட்டை கொடுத்தவங்களாம் வந்து வாங்கிட்டு போங்க. எங்கள் கடைக்குள்ள எலி குஞ்சு அப்படியே குடும்பத்தோட பூந்துருச்சு. உங்கள் சேலைக்கும் சட்டைக்கும் நான் பொறுப்பு இல்லை. இன்னும் 4 நாளைக்குள்ள உங்கள் சட்டை வாங்கினேன்னா 2 சட்டை 4 சட்டையாகும் அப்படி கொதறி வைத்துக்கொள்ளும். அதனால் தயவு செய்து எங்கள் வானொலியை பார்த்துவிட்டு விறுவிறுவென்று வந்து சட்டையை வாங்கி செல்லவும். ஏல நம்ம கடைக்கு கொண்டு வரவன் ஒரு 2 சட்டை தானே சின்னதாக இருக்குது, அப்புறம் ஃபுல்லாக இம்மா பெருசாக போகுது. இந்த சட்டையவே பாருங்க, இங்கே எனக்கு போய்கிட்டே இருக்கு பாரு. அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஆமா, நம்ம கடையில இருக்கல எலி குஞ்சு. சரி, அதுக்கு நிறைய மருந்து வச்சுட்டு போங்க. எதுக்கு? எலிக்குதான். சரி இப்படி சத்தமா சொல்லாத. ஒரு வய துணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா?